ஒருவேளை வாசிக்க கேட்ட பகுதியை நான் திருப்பி விடுகின்ற பொழுது மத்திய சுவிசேஷம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு வாசிக்கலாம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பற்றிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பின நோக்கம் என்னவென்றால், ஒரு வேதம் சொல்லுகிறது, முதலாவது பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக ரட்சகர். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இன்னும் ஒருவேளை மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லும் போது பயப்படாமல் இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பாப்பி ரெட்டிப்பட்டியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே சந்தோஷம் எப்பொழுது வளர்ந்ததென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மீட்பை பெற்றுக் கொடுத்த போது, ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்த போது, அவருடைய இருதயம் மிகுந்த சந்தோஷத்தினாலே கர்த்தரை ஆராதிப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். ஆமென். நீங்கெல்லாம் ஒரு நாள் முன்னே தூரமாக இருந்தீர்கள், அப்படித்தான்? முன்னே இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாயிற்று என்பதை நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆவியிலே ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு கூட்டத்தால் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் நாமும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து உலகம் முழுமைக்கும் ஆண்டவர் என்பதை நாம் கட்டாயம் அறிந்திருக்கிறோம். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய உலகத்தின் பாவத்தை மீட்கிற ரட்சகனாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அவர் அந்தகால கிரியைகளை நசித்துக் கொள்ளும்படியாக வெளிப்பட்டார். இல்லையா? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிசாசின் கிரியைகளை அவர் சிலுவையிலே செய்தார், நசுக்கி போட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். இல்லையா? ஒருவேளை அந்த காலத்திலே என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியான இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட்ட தேவகுமாரன் ஒருவேளை பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக செய்தார், வெளிப்பட்டார். நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால்
இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்த பின்பு நாம் எல்லாரும் வெளிச்சத்தை காண்கிற ஒரு கூட்டமா அல்லது பாவத்தின் செயல்பாடுகளை தள்ளிவிட்டு பரிசுத்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் என்ன செய்றார்? மாற்றி இருக்கிறார். அப்படித்தானே? அறியப்படாத தேவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அறியப்படாதவர்களுக்கு நீங்கள் ஆராதனை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியானால் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதில் ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால் எல்லாரையும் நம்மை போல் மாற்றிவிடும்படியாக செய்தார். உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார். இல்லையா? ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட பிதாவாகிய தேவன் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள்ளே என்ன செய்தார்? அனுப்பினார். அதை அவர் உலகத்திலே செய்து முடித்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனவேதான் யோவான் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற யோவான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாதி என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இந்த உலகத்திற்குள்ளே வெளிப்பட்ட அனுபவத்திலே ஒருவேளை தேவனுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் ரட்சித்து இந்த கட்டை சபையிலே வைத்திருக்கிறார். ஆமென். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக நாம் என்ன செய்யலாம்? வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ளதாக என்ன செய்யணும்? காணப்பட இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து இவங்க இயேசு பிள்ளை, இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் கொண்டு வாழ்கிறவர்கள், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். சொல்றாங்களா? நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டுகின்ற ஒரு நட்சத்திரமாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், இந்த பூமிக்கு உலகத்துக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கிற ஒரு நபராக ஆண்டவர் நம்மை செய்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அழைத்து இந்த பரிசுத்த சபையை வைத்திருக்கிறார். எனவேதான் அங்கே சொல்கின்ற பொழுது கிறிஸ்துவின் ரட்சகருக்கு என்ன செய்திருக்கிறார்? கடந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்கப்படுகிறார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர் இருக்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே செய்வார். இந்த பூமிக்கு உப்பு யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? உப்பு எல்லாரும் வீட்டே யாரு வீட்டையும் உப்பு இல்லாம இருக்குமா? ஒரு வீடு கூட இருக்க முடியாது இல்லையா? அப்போ உப்பின் தன்மையை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப பியூட்டியாக வெண்மையாக செய்வது காணப்படும். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக நமக்குள்ளே அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நிறைந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, உப்பு எல்லாரும் விருப்பம், உப்பு எல்லாரும் விருப்பம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் விரும்பப்படுகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? சர்ச்சைக்கு வரும்போது இங்க மிகவும் நல்லவங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம பார்த்து இவெல்லாம் பைபிளை தூக்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கூடாது சொல்லிடுவோம் இல்லையா?
அப்ப நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்திலே கிறிஸ்துவை ரட்சித்திருக்கிறார் என்ற அனுபவத்திலே நாம் எல்லாரும் விருப்பப்படுத்த ஒரு நபருடைய விஷயம் காணப்படும். உப்பு எல்லாராலும் விரும்பப்படும் இல்லையா? உப்புதான் உணவுக்கு சுவையை செய்கிறது. அப்ப உலக வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு நறுமணமுடையவர்களாக சுகந்த வாசனையாக பிரயோஜனமுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது இந்த பட்டணத்திலே ஆண்டவர் அநேகர் இந்த கற்புடைய சமையலை கொண்டு வந்து என்ன செய்வார்? சேர்ப்பார். ரட்சிப்பும் கற்புடைய இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்து என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த அனுபவத்தை நான் இன்னும் திருவைத்தான் ஆண்டவரே என்று சொன்னேன். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபத்தோடு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அநேகரை ரட்சித்துக் கொள்ளும்படியாக உங்களை ஒரு நட்சத்திரமாக என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும் சென்றது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை காட்டுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம இன்னொரு முறை என்ன செய்கிறோம்? கொண்டாடணும் இல்லையா? ஒரு முறை என்ன செய்கிறோம்? கொண்டாடணும். மெய்யாவே கிறிஸ்தியன் ரட்சகரின் உள்ளத்திலே என்னுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு கூட அவர் உண்மையாக எனக்கு பிறந்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு கூட நாம் வாழ்கின்ற பொழுது மெய்யாகவே கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். உங்களை காண்பவர்களே இயேசுவை பார்த்தார்கள், இயேசு நல்லவர் என்று சொல்வார். நம்மை கட்டுரை சமூகத்திலே தாங்கியார் நாங்க உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக, ஒரு மீனிங் நிறைந்த ஒரு பண்டிகையாக கொண்டாட திரும்பித்தான் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு எப்பொழுது காணப்படும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், அப்படி கிருபையினாலே நடத்துவார். ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதும் நமக்கு தெளிவாக இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர் நம்மை உதவி செய்வாராக. ஆமென்.